நிலாவும், சோழனும் இப்பதான் கொஞ்சம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி விவாகரத்து கேஸ கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, பீகாருக்கு சந்தாவ கூப்பிடலான்னு சொல்லிட்டு போய் சம்மந்தம் பேசிட்டு வந்திருப்பாங்க. 6 மாசம் டைம் கேட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரொமோல பார்த்துருப்போம். ஸோ சந்தாவ கூப்பிடாம தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே சரி ஒரு 6 மாசம் டைம் இருக்குதுல்ல, சந்தாவ அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துரலாம். நமக்கு டைம் இருக்கு இப்போதைக்கு டென்ஷன் இல்லன்னு சொல்லிட்டு, எல்லாருமே பரபரப்பா வேல பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, பணத்த சேர்க்கறதுக்காக தான். ஸோ, அதுக்காக எல்லாருமே வந்துட்டு வேல பார்த்துட்டு இருக்கணும்னு நெனைப்பாங்க. அப்பதான் நிலாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ஏற்கனவே வந்து நிலாவோட லாயர் அந்த கமலா மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஹியரிங் வருது கோர்ட்டுக்கு. நீங்களும், சோழனும் கண்டிப்பா இந்த தடவ வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ நிலா கிட்ட வந்துட்டு சோழன் சொல்லுவாங்க, "கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம 2 பேருக்கும் விவாகரத்து வேண்டாம். நம்ம சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னு போய் சொல்லிருவோம்." அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. "என்னாச்சு நிலா? எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆ அத வந்து கோர்ட்ல பார்த்துக்கலாம் சோழன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா நிலாவோட லாயர் வந்து கோர்ட் வாசல்ல வச்சு கேட்பாங்க, "நீங்க இதுக்கு கடைசியா சொன்ன ஹியரிங்ல சொன்னது மாதிரி 2 பேருமே விவாகரத்து வாங்குறதுக்கு அ ஒ ஒ முடிவுல தான் இருக்கிறீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோழன் இருந்துட்டு, "ஐய்யயோ! இல்ல மேடம். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் முடிவெடுத்திருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன நெனச்சு நெனச்சு பேசுறீங்க? நீங்க போன தடவ வந்திருக்கும்போது, நானும் விவாகரத்து குடுத்துர்றேன் அப்படின்னு தானே நீங்க சொல்லியிருக்கீங்க. கவுன்சிலிங்ல கூட அப்படித்தான் சொல்லியிருக்கீங்க. அநேகமா இந்த தடவ உங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிரும்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நிலாவுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அ சோழன் வந்துட்டு நிலா கிட்ட கேட்பாங்க, "என்ன நிலா இது? அப்ப நீ ஏதாவது பேசு நிலா. இவங்க கிட்ட ஏதாவது சொல்லு. இல்ல இப்ப எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லு நிலா." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அங்க நிலாவையும், சோழனையும் உள்ள கோர்ட்ல கூப்ட்டுருவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஜட்ஜ் முன்னாடி நிப்பாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேருமே பிரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுனால, இவங்களுக்கு வந்து நான் டிவோர்ஸ் குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சோழனுக்கு இது ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத தீர்ப்பா தான் இருக்கும். பார்ப்போம்.